ஹரி ஓம். குருவே சரணம். நம்ம கிட்ட படிப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு அகங்காரம் இருக்கும். ஏன்னாக்கா நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் போனேன்னா எல்லாரும் மதிப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னாக்கா கல்வி செருக்கு வரக்கூடாதுன்னு பகவான் சொல்றார். ஏன்னாக்கா அந்த சரஸ்வதி மாதாவே இன்னும் படிச்சுட்டு இருக்கா, நீ படிச்சது எவ்வளோ மாத்திரம் அப்படின்னு கேட்குற. ஏன்னா அவளே இன்னும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காள். சரஸ்வதி மாதாவே நீ படிச்சது கையளவு தான், கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது. அதனால படிச்சுட்டேன்ற திமிர்த்தனம் கூடாது. ஏன்னா வல்லவனுக்கும் வல்லவன் உண்டுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை பீட் பண்றதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆள் பிறந்திருக்கான். அதனால எந்த விதத்திலயும் நீ உயர்ந்தவனும் கிடையாது, அதே சமயத்துல தாழ்ந்தவனும் கிடையாது. நம்மளோட உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய குழந்தைகள். அவளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவள் லைஃப் அமைஞ்சிருக்கிறது. படிப்பு, அழகு, அறிவு எல்லாமே அவளுடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி பகவான் கொடுத்துருக்காரு. ஏன்னா பகவானே இருந்தாலும் அவர் டிசைன் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால நம்மளுடைய அறிவு எப்பயுமே சமமான பேலன்ஸ்டா இருக்கணுமே தவிர முன்ன பின்ன ஏத்த இறக்கமா இருந்ததுனாக்கா இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம்ல நம்ம ஜாய் அண்ட் சாரோவை நம்ம பேலன்ஸ் பண்ணி அதை தப்பா பண்ணிட்டோம்னாக்கா நம்ம லைஃப்ல ரொம்ப ஜாயில போய் மாட்டிப்போம், இல்லைன்னா ரொம்ப துக்கத்துல போய் மாட்டிப்போம். லைஃப் இஸ் பேலன்ஸ்டு யுவர் மைண்ட்னு சொல்றாரு. அதனால கல்வி செருக்கு வேண்டாம் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த நாம இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம். குருவே சரணம்.